ஹலோ தம்பி, இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் பணம் போடாதீங்க. இவங்கள பத்தி தெரியுமா உங்களுக்கு? இப்படி பரிதாபமா நம்ம கிட்ட வந்து பிச்சை எடுத்து டெய்லி 10 ரூபா இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபைனான்ஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறானுங்க. சிட்டிக்கு வெளியே பெரிய பெரிய இடங்களை வளைச்சு போட்டு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றானுங்க. அதெல்லாம் கூட சைட் பிசினஸ் தான். இதான் உங்களுக்கு மெயின் பிசினஸ். புரிஞ்சுதுங்களா? ஏன் அவங்க கிட்ட நீ ஏதாவது ஃபைனான்ஸ் வாங்கியிருக்கியா? சேச்சே, சிக்னல் நிக்கிற டைம்ல ஜெனரல் டாபிக் எல்லாரும் சொல்றதா நானும் சொன்னேன். எல்லாரும் நினைக்கிறது நீ எல்லார்கிட்டயும் சொல்லாத. ஓகே சார். உடம்பு இவ்ளோ சுடுதேடா, இந்த டைம்ல ஏன்டா பிச்சை எடுக்க வந்த? எங்க உடம்புக்கு என்னன்னாலும் நாங்க பிச்சை எடுத்தே ஆகணும், இல்லாட்டி கொண்டு போட்டுருவாங்க. யாரா அவன்? தாசு. ஜொரமா? அப்போலோக்கு போலாமா? ஜொரம், தலைவலி, இருமல் எல்லாம் உயிரோட இருக்கும் போதாண்டா, செத்து போட்டா வராது. இந்த சென்டிமெண்ட் டயலாக் எல்லாம் பிச்சை எடுக்கும் போது காட்டி பணமாது. நீங்க செத்தாலும் புழைச்சாலும் எனக்கு தினசரி 100 ரூபாய் வந்தாகணும். இல்லைன்னா நீங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. இதை விட கொடுமையா பிறந்த குழந்தைன்னு கூட பார்க்காம கண்ணை பிடிக்கிடுவான். இவன் பிரபுதேவா மாதிரி பெரிய டான்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டானா. ஆனா அந்த பாவங்க இவன் காலை வெட்டிட்டாங்கண்ணா. எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் ரயில்வே ஸ்டேஷன்லயும் அவங்க ஆளுங்க இருப்பாங்கண்ணா. நல்லா படிக்க வைக்கிற, சாப்பாடு போடுறேன்னு சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்கண்ணா. அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா யாரா இருந்தாலும் செத்து போலாம், தவிர தப்பிக்க முடியாதுண்ணா. அப்போ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா? ஏற்கனவே 2 பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாங்க, அவங்கள கொன்னு போட்டுட்டாங்கண்ணா. என்ன பண்றேன்னு தெரியாம இப்படி அடிமையா பிச்சை எடுத்து பொழைக்கிறேண்ணா. எங்கடா இருக்காங்க அவங்க? என்னடா சொகுசா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நைட் டியூட்டியா? தின்றது 3 வேளை தின்றீங்க, கலெக்ஷன் 1 வேளை மட்டும் தான் தரீங்க. பிச்சை போடுறவனுங்க நோட்டா போடலாம்ல, சில்லறையா போட்டு தொலைறானுங்க. இதை என்றதுக்குள்ள உயிர் போகுது. 1ஆம் தேதி வந்துட்டாலே லட்சுமி தேவி நம்ம வீட்டுக்கு வந்து கண்ணா புண்ணான்னு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். சீப்பா இந்த சில்லறை தேவைதானா? டேய், அம்பானி பணனாலும் சரி, ஆண்டி பணனாலும் சரி, மார்க்கெட் ரேட் ஒண்ணு தான்டா. 100 ரூபாய் நோட்டுக்கு 100 ரூபாய் தான்டா மதிப்பு. ஆனா 100 ரூபாய் சில்லறைக்கு 110 ரூபாய் மதிப்பு. சில்லறையை பத்தி உனக்கு தத்துவம் சொல்லட்டுமா? இன்னைக்கு 4 நாளைக்கு 50 பைசா, நாளைக்கு 1 ரூபாய். இந்த கணக்கெல்லாம் மாசத்துக்கு எவ்வளவு வரும்னு சொல்லு பாப்போம். அத கணக்கு போடுறதுக்கு உன் கையில இருக்கிற கால்குலேட்டர் பத்தாது, இங்க இருக்கிற சாக்கு பத்தாது. இதுல இருக்கிற இன்கம் தெரிஞ்சுக்கிட்டா தாவூத் இப்ராஹிம், சோட்டா ராஜன்லாம் வெளிநாட்டுல பண்ற மாஃபியா பிசினஸ் விட்டுட்டு இந்த பிச்சை எடுக்கிற தொழிலுக்கு வந்துருவாங்க. என் புள்ளைய பாத்தியாடா, ஹீரோ மாதிரி இருக்கா. எப்படி இருக்கு டாடி என்னோட ஸ்டைலு? 10 கோடி ரூபாய் பட்ஜெட்ல நயன்தாரா உனக்கு ஜோடியா போட்டு படம் எடுக்கிறேன்டா அவனை. பிச்சை எடுக்கிற நம்ம பசங்க பார்த்தாலே உன் படம் 100 நாள் ஓடும். வேணாம் டாடி, நல்லவனா நடிக்கணும். நான் வில்லனா பண்றேன், அப்ப ரேப் பண்ணலாம், மர்டர் பண்ணலாம், செம்ம ஜாலியா பண்றது கூட தானே. சினிமால ரசிக்கிறாங்க. ஏய், எவன்டா நீ? எதுக்குடா எவனை போட்டுருக்க? ஏய், விடு. ஏய், செத்து போட்டு வந்தா. சாவுன்னு தான்டா அடிக்கிறேன். ஏன் ஏரியாக்கு வந்து ஏன் பிள்ளை அடிக்கிறேன்? உனக்கு அவ்வளவு தைரியமா? ஏரியாவை பத்தி பேச இது கிளைமேட் இல்லடா, உங்க கிளைமேட். கஷ்டப்படுறத பார்த்து உனக்கு வேதனையா இருக்கா? நீங்க பச்சை குழந்தைங்க கண்ணுல கள்ளிப்பால ஊத்தும் போது அவங்க எவ்வளவு துடிச்சிருப்பாங்க. நிறைய பணம் கிடைக்கும். அப்படிதான் அழுவா. நீ எருக்கமல ஊத்து. இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல. என் பிள்ளைய விட்டுரு. அது சரி, அனாதைங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு நீ என்ன மதர் தெரசாவோட மறு அவதாரமா? இவங்கிட்ட இந்த முத்துப்பாண்டி பத்தி சொல்லு. இவனுங்களை பத்தி சொல்றது என்னன்னா, இது சில்லற பசங்க, சின்ன குழந்தைங்க கைய காலெல்லாம் வச்சு பிச்சை எடுக்க வச்சு பொழப்பு நடத்தி நிக்கிறானுங்க. நீ வேற சின்ன வயசு சிரிஞ்சி மரியாதை. வீட்டுல போய் ஏதாவது வீடியோ கேம் விளையாடு. இவனை வெட்டி வீசுங்கடா. அம்மாவோட மடியில ஆசையா விளையாட வேண்டிய பச்சை புள்ளைங்க கண்ணை புடுங்கினது இந்த கைதான். பள்ளிக்கூடம் போய் படிக்க வேண்டியவங்களை அநியாயமா பிச்சை எடுக்க வச்சது இந்த கைதான். எங்க அண்ணன் உடம்புல பார்ட்ஸ் எல்லாம் ஷேக் ஆச்சு, எலும்பெல்லாம் பிரேக் ஆச்சு. வானா விட்டுனா. உங்களுக்கு அர்த்தம் புரியுது சாமி. பாடியில அடிக்க மிச்சம் எதுவும் இல்ல, தலை மட்டும் தான் மிச்சமா இருக்குது. வாங்க வாங்க வாங்க. வாடகை வைக்கலன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, கை ஒஞ்சி போய் கிடைக்குது. சும்மா ரிக்வெஸ்ட். ஏய் மூடே, ஜீப் லைட் போகாம ஆம்புலன்ஸ் லைட் போனீங்கன்னா உயிரோட இருப்பாரு. உயிரோட இருக்கிற வரைக்கும் ஜெயில இருப்பாரு. உங்க உயிரை பணையம் வச்சு இவங்க எல்லாரையும் காப்பாத்தினதுக்கு வாழ்த்துக்கள் சார்.
இது நான் செய்ய வேண்டிய வேலை இல்ல, நீங்க செய்ய வேண்டியது. மீடியாவா? எஸ், உண்மைதான். அமைச்சர் மீடியாக்காரங்க தினமும் ஆயிரக்கணக்கான பேர் ரோட்ல போறீங்க. அதே ரோட்ல சின்ன குழந்தைங்க பிச்சை எடுக்கிறத பாத்துட்டு போறீங்களே தவிர அவங்கள பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கிறது இல்ல. டிஆர்பி ரேட்டிங்காக ஐஸ்வர்யா ராய்க்கு பையன் பிறக்குமா பொண்ணு பிறக்குமான எஸ்எம்எஸ் கான்டெஸ்ட் வச்சு மக்கள் பணத்தை பிடுங்குறீங்க. குடும்ப பிரச்சனைன்னு சொல்லி கள்ளக்காதல டிவில காட்டி பரபரப்பாக்கி அதுல பணம் சம்பாதிக்கிறீங்க. ஆனா இந்த மாதிரி விஷயத்தை கண்டுக்கிறது இல்ல. மீடியா பப்ளிக்காக இருக்கணுமே தவிர பப்ளிசிட்டிக்காக இருக்கக்கூடாது. இங்க பாருங்க, என்ன பத்தி பேசுறதை விட்டுருங்க. சொசைட்டில நல்லது பண்ண நிறைய பேர் இருக்காங்க. எங்கேயோ ஒருத்தர் ஹார்ட் ஆபரேஷனுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் தேவைன்னு பேப்பர்ல படிச்சு பணம் அனுப்புற நல்ல இதயங்கள் இருக்கு. அவங்க கிட்ட இவங்களை தெரிய வைங்க. இவங்களை காப்பாத்துங்க. இவங்க முன்னேறத்துக்கு வழி செஞ்சு கொடுங்க ப்ளீஸ். நீங்க தானே உண்மையான ஹீரோ. நாம இதுவரைக்கும்